Hi Nanba, welcome to Mobile Crime. நான் என் ஃப்ரெண்டுக்கு ஒரு சீக்ரெட்டான ஒரு மெசேஜ் அனுப்பணும். ஆனால் அது மெசேஜை யாருக்குமே தெரியாமல் அனுப்பணும். அந்த மெசேஜை யாராவது பார்த்தா கூட அது நான் அனுப்பின ஒரு மெசேஜ் தான் அப்படிங்கிறது அவங்க யாருக்குமே தெரியக்கூடாது. அது ஒரு சீக்ரெட்டாக இருக்கணும். அந்த மாதிரி அனுப்புறதுக்கு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்குதா? இருக்கு நண்பா. நீங்கள் அனுப்பக்கூடிய ஒரு மெசேஜை பார்த்தீங்கன்னா ஒரு QR கோட் ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம். அந்த QR கோடை உங்கள் ஃப்ரெண்டு ஸ்கேன் பண்ணாங்கன்னா நீங்கள் அனுப்பக்கூடிய மெசேஜ் அவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நீங்கள் சீக்ரெட் மெசேஜ் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி அந்த QR கோடை வச்சு இன்னும் பல விஷயங்கள் பண்ணலாம். அதெல்லாம் எப்படி அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் அனுப்பக்கூடிய சீக்ரெட் மெசேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு QR கோட் ஃபார்மேட்டில் மேக் பண்ணி அந்த QR கோடை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம். அவங்க அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணாங்கன்னா நீங்கள் என்ன மெசேஜ் அனுப்பியிருக்கீங்களோ அது அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி சீக்ரெட் மெசேஜ் மட்டுமே கிடையாது, இந்த QR கோடை வச்சு பல விஷயங்கள் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மேரேஜ் இன்விடேஷன் அடிக்கிறீங்க, உங்கள் மேரேஜ் நடக்கக்கூடிய மண்டபத்தோட லொக்கேஷனை பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் இன்விடேஷனில் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து ஒரு QR கோட் ஃபார்மேட்டில் நீங்களே மேக் பண்ணி உங்கள் இன்விடேஷனில் அதை பிரிண்ட் பண்ணலாம். அதை அவங்க ஸ்கேன் பண்ணாங்கன்னா டேரெக்டாக கூகுள் மேப் ஓப்பன் ஆகும். அதில் லொகேஷன் பார்த்துட்டு அவங்களால வர முடியும். இன்னொன்று ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ உங்கள் பிஸ்னஸ் கார்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லொகேஷன் நீங்கள் போடணும் அப்படிங்கிறப்ப இந்த லொகேஷனையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு QR கோடாக மேக் பண்ணி அந்த QR கோடை வந்து நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் கார்டில் பிரிண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை அவங்க ஸ்கேன் பண்ணாங்கன்னா டேரெக்டாக அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் கடையோட லொகேஷன் காட்டும். அவங்க கஸ்டமரும் டேரெக்டாக அவங்க கடைக்கு வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். டெலிகிராமில் QR கோடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு நீங்கள் என்ன மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த மெசேஜை ஃபுல்லாக அதில் டைப் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து QR கோடு உங்களுக்கு ஒன்று ரிசீவ் ஆகும். அந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணீங்கன்னா நீங்கள் என்ன மெசேஜ் அனுப்புனீங்கன்னா அது வந்து அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி மெசேஜுக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் உங்களுக்கு லொக்கேஷன் ஏதாவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய கூகுள் மேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு என்ன லொக்கேஷன் வேணுமோ அந்த லொக்கேஷனை பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. அந்த கூகுள் மேப்போட லிங்கை இங்கே இந்த டெலிகிராமில் போயிட்டு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். அந்த லிங்கை நீங்கள் சென்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு QR கோட் ரிசீவ் ஆகும். அந்த QR கோடை நீங்கள் உங்கள் லொக்கேஷனாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அதை வச்சு உங்களுக்கான பிஸ்னஸ் கார்டை நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் லொக்கேஷன் போட்டுக்கலாம். இதே மாதிரி உங்கள் கல்யாண இன்விடேஷன்லையுமே உங்களுடைய மண்டபத்தோட லொக்கேஷனை நீங்கள் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை நீங்க உங்க பத்திரிகையில நீங்க பிரிண்ட் பண்ணிக்கோங்க. இந்த QR கோடை அவங்க ஸ்கேன் பண்ணாங்க அப்படின்னா நீங்க கொடுத்திருக்க லொகேஷன் உங்களுக்கு கூகுள் மேப்ல ஓபன் ஆகும். இதே மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் QR கோட்ல வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே இங்க டைப் பண்ணி நீங்க சென்ட் பண்றப்ப அதுக்கான QR கோட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் வரக்கூடிய 3 ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.